இங்கே பாருங்கள், நான் கன்ஃபார்ம் பண்ணாமல் எதுவும் பேச மாட்டேன். ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேல்யூடு ஆலி. அவர் ஒரு முடிவு எடுத்து அவர் அறிவித்தால் அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசணும், இல்லாமல் நான் பேசணும். திருப்பியும் இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தில் முதல் டெபுட்டி ஸ்பீக்கர் பிஜேபிக்கு கிடைக்கும் பொழுது நாம் யாரை டெப்டி ஸ்பீக்கர் ஆக்கினோம்? திரு சூரஜ்மான், பெரிய தலித் லீடர். அதே மாதிரியா இப்பவும் ஒரிசாவில் பட்டியல் இது மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் பிஜேபி சார்பாக சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தது திரு கோபிநாத் முண்டே, அனதர் ட்ரைபல் லீடர். அதனால பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே நாம் பட்டியல் சமுதாய மக்களுக்கு முன்னுரிமை தரோம். அதனால இந்து சமுதாயத்தில் ஒரு ஜாதிக்கா பேச தேவையில்லை, எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். பட்டியல் சமுதாயத்தினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மற்ற சமுதாயத்தினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆகவே இந்த டிவிசிவ் பாலிடிக்ஸ் பிஜேபி என்னைக்குமே கடைபிடிச்சதில்லை. அதனால அவரவர் அவர் விருப்பத்தை சொல்றாங்க. ஆனால் ஒரு விதத்தில் நான் ஏற்கனவே திருமாவளவனோட டிமாண்டை ஆதரிச்சிருந்தேன். என்ன டிமாண்டு? தேர்தலில் அவர் பேரை சொல்லி திமுக ஓட்டு கேட்குது, ஆனால் மந்திரி சபைக்குள்ள நீ உள்ள நிறைவேற்றப்படாது, வெளியில நில்லுன்னு சொல்லக்கூடாது. காரணம், பிஜேபி எப்பவுமே ப்ரீச் பண்றது இல்லை, வி பிராக்டிஸ். 2014 பிஜேபிக்கு அறுதி பெரும்பான்மை 282 சீட்டு இருந்தாலும் வெறும் 2 தொகுதி ஜெயிச்சா அப்பனாதல் வர எல்லாருக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 19 303 சீட்டு அறுதி பெரும்பான்மை கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்கும். எங்க தேர்தல் முழுவதும் ஒருத்தரோட படத்தை போட்டு அவர் பேரை சொல்லி ஓட்டு கேட்போம். ஆனால் மந்திரி சபைன்னு வந்தால் நான் திமுக மாத்திரம் தான் இருப்போம், மீதி பேர்லாம் வெள்ள நெல் உள்ள சீட்டு கிடையாதுன்னு சொல்லலாமா? அது சொல்லக்கூடாதுங்கிறதுனால ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டது நியாயம். அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்.